இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவரு 78, 80 வயசு சார்ந்தவரு. இனி இந்த கட்சியில வந்து என்ன சார் பண்ணுவாரா? ஏன் அந்த கட்சிக்கே அவர் பண்ணியிருக்கலாமே! சார் 50 வருஷம் ஒரு கட்சியில இருந்திருக்காரு. கட்சியில யாருக்கு ஓட்டு போட்டாங்க? இரட்டை இலைன்னு ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க. இரட்டை இலையில அந்த அம்மா வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு ஆடு மேய்க்கிறவன விட்டாங்க சார். வின் பண்ணிட்டான் சார். ஒரு கருணாசு சாதாரணமா இருந்தார் சார். ஒரு ஆள விட்டாங்க சார். வின் பண்ணிட்டாங்க சார். இரட்டை இலையில அந்த சின்னத்துக்காக யார் வேணாலும் ஜெயிக்கலாம் சார். நீ எம்ஜிஆர் காலத்தில இருந்து நீ அந்த சின்னத்தில நின்னு ஜெயித்தவ. எம்ஜிஆர் காலத்தில விசுவாசிக்கிறீங்க. ஜெயலலிதா அம்மா காலத்தில விசுவாசிக்கிறீங்க. 50 ஆண்டுகள் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க. எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ கோடிகள், எவ்வளோ சொத்துக்கள் இருக்கு உங்க பேர்ல சொல்றாங்க. ஆனா, அந்த கட்சிக்கு விசுவாசமா நீங்க இருக்கணும் இல்லையா அன்னைக்கு. 50 ஆண்டு காலம் நான் இருந்துட்டேன். இப்ப ஒரே நாளையில ஒருத்தர் கூடால போயிட்டேன். அந்த கட்சிக்கு நீ எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணியிருக்க இல்லையா? நீ ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணியிருக்க. நீ அவர் மேல உனக்கு அலிகேஷன் இருக்கு. அவரே உன்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். கொஞ்ச நாள் ஒதுங்கிருங்க. என் கட்சி இது. எனக்காக ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க. அவங்கள நான் துரோகம் பண்ணிட்டு வரமாட்டேன்னு நீ சொல்லணும் இல்லையா? உங்கள நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு எதிரா தானே நடத்திருக்கீங்க. இன்னைக்கு ரிசைன் பண்ணியிருக்கீங்களா? யார்ட்ட கேட்டு ரிசைன் பண்றீங்க? அந்த செலவெல்லாம் யாருடைய கணக்கு? நம்மளுடைய பணங்களா சார்? அப்ப எவ்வளோ தவறு பண்ணியிருக்கீங்க? உங்கள நம்பி உனக்கு வாய்ப்பு கொடுத்த எம்ஜிஆருக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. அம்மா ஜெயலலிதாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்கள நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. இந்த அம்மாவே அவருடைய மனைவியே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சார். அம்மாகிட்ட வந்து. வேற ஒரு நட்பு இருக்கு அப்டின்னுட்டு. இப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்படி ஒரு கேரக்டர் உள்ளவரு 78, 80 வயசு சார்ந்தவரு. இனி இந்த கட்சியில வந்து என்ன சார் பண்ணுவாரா? ஏன் அந்த கட்சிக்கே அவர் பண்ணியிருக்கலாமே! அம்மா என் உயிரு. அம்மாவுக்காக நான் அந்த கட்சிக்காக என் உயிர் இருக்க தவிர நான் போராடுவேன்னு பல மேடைகள்ல பேசியிருக்காரு. ஏன் அந்த கட்சிக்காக உன்னால அந்த கட்சிய சரி பண்ணி நல்ல ஒரு பெரிய நான் ஒரு ஆலமரமா கொண்டு வருவேன். அந்த கட்சிக்காக நான் உழைப்பேன். அந்த கட்சி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனீங்க. நீங்க சொல்லி அந்த கட்சிக்குள்ள உங்களால இருக்க முடியல. அப்ப எப்படி இந்த கட்சிக்குள்ள வந்து நீங்க இப்ப ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் என்ன பண்ண போறாரு? எதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க இங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன செய்தற முடியும்? அப்ப அவர் வந்த உடனே பெரிய பலசாலி அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பலசாலிங்கிறது யங் டர்க் மாரி வரணும் சார். இப்ப நாங்க இன்னைக்கு பண்றோம். தினசரி பண்ணுவோம் சார். ஒரு நாள் காலையில பண்ணா சாயங்காலத்துக்குள்ள ஒரு பெரிய ஃபங்ஷன் நடத்தி காட்டுவோம் சார். ஆனா நம்ம விதி நம்ம வந்து ஒரு சாதாரண இடத்துல மாட்டிக்கிட்டோம். உங்கள மாரி சில பத்திரிகையாளர்கள் நம்ம செய்றது தெரியும். மக்களுக்கு தெரியுது. இல்லன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு காலையில நினைச்சா இன்னைக்கு மத்தியானம் ஃபங்ஷன் நடத்த முடியும் என்னால. அது அனுமதி வாங்கணுமா, வாங்க வேண்டாமா, அது எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாம அழகா பண்ணி இன்னைக்கு காலையில திட்டம் போட்டேன். மத்தியானம் நடத்திட்டு வந்து இருக்கேன் உங்க கூடல. நாங்க ஒவ்வொரு தடவையும் வரும்போது அன்னைக்கு பார்த்தீங்களா, ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு, அன்னைக்கு பார்த்தீங்களா விவேக் பிறந்த நாளைக்கு, அதுக்கு இடைப்பட்ட இடத்துல, அவ்வளவு கூட்டத்த கூட்டி, அவ்வளவு பேத்துக்கு மரக்கன்றுகள் குடுக்குறது, ஒரு பெரிய விழிப்புணர்வு போதை விழிப்புணர்வு ஊர்வலம் நடத்துறது. இது தானே சார் செய்யணும்.